வெல்கம் டு சரண் ஸ்டைல்ஸ். நாம் இன்றைக்கி ஃபிஷ்போன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 parallel லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு செயின் எடுத்து அதுக்கு ஒரு பேக் செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அதை இப்போ சென்ட்ரல் லைனில் க்ராஸாக ஒரு செயின் கொண்டு வந்து போட்டு நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணி அடுத்த லைனில் செயின் போடணும். இப்போது இந்த இடத்துல லாக் செயின் வராது. அப்படியே கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா சென்டரில் லாக் ஆகிக்கும். அந்த இடத்துல ஒரு லாக் செயின் போட்டு க்ராஸாக, எப்படி இது ஃபிஷ்க்கு போன் வந்து எப்படி க்ராஸாக வருமோ அதையே தான் பண்ண போகிறோம். சைடில் வந்து நமக்கு லாக் செயின் வராது. நீடில் நீங்கள் க்ராஸ் பண்ணி இழுத்து தான் போடணும். இங்கே பாருங்கள், இப்போது லூப் எடுத்து இழுத்துக்கணும். கீழே லாக் செயின் போடுங்க. அடுத்து சைடில் லாக் செயின் இங்கே வேண்டாம், சென்டராக இழுங்க, லூப் எடுங்க, க்ராஸாக சென்டருக்கு கொண்டு வந்து மட்டும் கிட்டக்க ஒரு லாக் செயின் போடுங்க. இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். நீங்கள் இது ஒரு லீஃபாக போட்டு கூட போடலாம், எந்த ஷேப் வேணாலும் போட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் க்ளோஸாக போடணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி க்ளோஸாக போட்டிங்கன்னா அந்த செயின் நல்லா க்ளோஸாக ஃபில் ஆகி வரும். அந்த ஸ்டிச்சு நீட்டாக இருக்கும். ஒரு லீஃப் ஃபில்லிங் எந்த ஷேப் கொடுத்து அதுக்கு ஃபில் பண்ணிங்கனாலும் இது நீட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சென்டர்லேருந்து சைடில் எடுக்கணும், த்ரெட்டை இழுத்து லாக் போடணும், திரும்ப சைடில், திரும்ப சென்டரில் போட்டு லாக் போட்டு சைடில். அவ்வளோ சென்டரில் மட்டும்தான் லாக் பண்ணுவீங்க. சைடில் வந்து நீடில் க்ராஸ் பண்ணி த்ரெட்டை இழுத்து லாக் பண்ணிக்குவீங்க. இதையவே ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போடுங்க, ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சாக ஒரு லீஃப் ஷேப் போட்டு அதை உள்ளே ஃபில் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ஃபில்லிங் ஸ்டிச்சுங்கிறனால நீட் ஃபினிஷ் வேணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. இது ஜஸ்ட் க்ராஸாக போடுற ஸ்டிச் தான். எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்குறோம். அடுத்தடுத்து வர ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம பார்ப்போம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படி போடுறேன் திருப்பி 2 to 3 டைம்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்டிச் எப்படின்னு புரியும். பாருங்கள், க்ராஸ் எடுத்து சென்டரில் லாக் பண்ணணும், திரும்ப க்ராஸ் எடுக்கணும், சென்டரில் லாக் பண்ணுங்கள். நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்து செயின் போடுங்க. அப்போ தான் அந்த செயின் வந்து இழுத்துட்டு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த க்ராஸ் ஃபினிஷ் கொடுக்கும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.